நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க யாரையும் கூப்பிடல. எங்க பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு, யாரு கூடயும் எந்த நேரத்திலும் நாங்கள் யாரு கூடயும் தொடர்பு கொள்ளவில்லை. இது பத்திரிகைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இது புனையப்பட்ட ஒரு ஊடகம் செய்தி தான், ஊடக செய்தி. எனவே எந்த காலத்திலையும் கிடையாது. தேவையில்லாத இதை போட்டு அப்ப தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை, இந்த கட்சியெல்லாம் சேரணும்னு நினைச்சாங்களே, சேரலையே அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக திமுக திட்டமிட்டு அதிமுகவுடைய செல்வாக்க, அதுவும் எடப்பாடி அவருடைய செல்வாக்க எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சதுதான் அந்த செய்தி. எனவே எந்த காலத்திலையும் நானா ஏதோ யாருமே நாங்க சொன்னது, எங்க தலைவர்களே யாருமே சொன்னது கிடையாது. வேற சொல்லுங்க. அவ்வளவுதானே. ஏங்க, நான் ஏற்கனவே செல்லாத நோட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்க அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. வேற எது ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி திமுக தலைவர் எதுவும் பேசினாரா? இப்ப அங்கதாங்க வெட்டுக்குத்துலாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன மனக்கசப்போட திமுகவுடைய கூட்டணியில கசப்போடு தான் இப்ப எல்லாரும் கூட்டணி இதுல இருக்காங்க. யாரும் மன மகிழ்ச்சியோட இல்ல. கேட்ட தொகுதி கிடைக்கல, அது குறைக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, அங்க பயணிக்கிறவங்க மத்தியில தொண்டர்களும் மன சோர்வோடு ஆகிவிட்டாங்க இன்னைக்கு. அதனால அந்த கூட்டணியில தான் சலசலப்பு. எங்க கூட்டணியில சலசலப்பு இல்ல. எங்க பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்திட்டார். எனவே அதை பற்றி நீங்க எந்த இதுவும் கவலையே பட வேண்டாம். ஊடகங்கள் எங்களுக்கான பணியை நாங்க தொண்டர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தொண்டர்களும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்காங்க. மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுக்கறாங்க எங்களுக்கு. அதனால வெல்ல போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எப்படிங்க வருவாங்க? இங்க எங்க நாங்க எதிர்கட்சி, நாங்க என்னங்க செய்ய முடியும்? அவங்க எதிர்பார்க்க நாங்க இங்க வர்றது என்னத்தை கொடுக்க முடியும்? உழைப்ப வேணா நாங்க கொடுப்போம், எங்க செல்வாக்க பயன்படுத்தலாம். இவ்வளவுதான் எங்கள்கிட்ட. வேற எதிர்பார்க்கறது கிடைக்காது. அதனாலதான் எங்க பொதுச் செயலாளர் யார்ட்டையும் பேசல. அவங்கள கூப்பிடணும், திமுகவுடைய கூட்டணியை குறைக்கணும், வைக்கணும். எங்க கூட்டணியே வலுவாக இருக்கு. இப்ப கூட்டமா போறது பெருசு இல்ல, யாரு வெல்ல போறாங்கன்றதுதான் பெருசு. பாருங்க, அதனால அதையெல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம். 5 முனை போட்டி உருவாயிடுச்சு சார் தமிழ்நாடு எலெக்ஷன்ல, சசிகலா ராமதாஸ் கூட்டணியோட சேர்த்து. எத்தனை போட்டி வந்தாலும் சரிங்க, நாங்க சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா, திமுக கூட்டணியா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வாக்களித்தா அரசாங்கம் எப்படி 5 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்களே மக்களே உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு சொன்னீங்க இந்த வறட்சியே இல்லாத, அதுக்கு தான் சொல்றேன். கஜா புயல் வந்தது, நீரா புயல் வந்தது, அத்தனை புயலையும் சமாளிச்சாரு எங்க பொதுச் செயலாளர். அவ்வளவு பேருக்கு இழப்பீடு. 1 லட்சம் மின்கம்பங்கள் அந்த கஜா புயல்ல 1 லட்சம் மின்கம்பங்கள் சாஞ்சு போச்சுங்க, ஒடிஞ்சு போச்சு காத்து புயல்ல. அத்தனையும் நிவர்த்தி பண்ண. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நாகூர் தர்காவில், நாகூர் தர்காயா, நாகூர் தர்கா இஸ்லாமியர் அது வழிபாடு பண்ற நாகூர் தர்காவில் அலை அடிச்சு, அந்த புயல் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவரே சாஞ்சிருச்சு. எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தது, உடனடியாக போர்க்கால அடிப்படை அதுக்கு நிதி ஒதுக்கி உடனடியாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இது மாதிரி சிறப்பான நடவடிக்கை. அதே மாதிரி போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்கள்லாம் உடர்த்தி அன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, மக்களுக்கு எல்லாருக்குமே நிவாரணம் கொண்டு போய் அரசாங்கம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொதுநல தொண்டும் கட்சிக்காரங்களும் கொடுக்கணும்ன்றாரு. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாரியா கொண்டு போய் எங்களுக்கு மதுரை மக்கள் கொடுத்தாங்க, கொண்டு போய் கொடுத்தோம். அது மாதிரி கட்டுப்பட. ஆனா இவங்க நாங்களும் கொரோனாவை அடக்கணும் தான் சொல்றது. நானும் தான் வீரன்னு சொல்லலாம். கொரோனா எந்த காலத்துல ரொம்ப இதா இருந்துச்சோ, ஆனா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. தடுப்பு ஊசி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நாங்க எல்லா அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டோம். யாருக்கு கொரோனா, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை படுக்க வசதி வேணும், அது ஆக்சிஜன் எவ்வளவு வேணும், ஆக்சிஜன் சிலிண்டர் போதுமான அளவுக்கு இறக்குமதி பண்ணி ஊசி எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி நாங்க எல்லாமே கட்டமைப்பு வச்சிருந்தோம். இவங்க கொரோனா கடைசி காலத்துல கொரோனா கட்டுப்படுத்தணும், நாங்களும் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க.
அவ்வளவுதான். அதிமுக மூன்றாயிரம் ஆக நான் என்ன சொல்றேன், ஒரு நிர்வாக திறமை இருந்தா அது சிறப்பா இருக்கும். இப்ப நிர்வாக திறமையின் குறைபாடு தான் இப்ப வைகை ஆற்றுல தண்ணி வந்து இந்த வைகை அணையில தண்ணி குறைவுன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, எத்தனை அடி இருக்குன்னு தெரியல. அதனால அது இதுக்கு முழுக்க முழுக்க அது ஏதாச்சும் இந்த குடிநீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த தமிழக அரசு, திமுக அரசு தோல்வி விட்டுறது, நிர்வாகம் தோல்வி விட்டுறது என்பதுதான் அதோட நிதர்சனமான உண்மை. அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போகணும் டேட்டாவோட ஆதவர்ஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏங்க என்னங்க நீங்க யாரும் சொல்றாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. வேற யார் இருக்காங்களா?